டாக்டர் சேர்ந்தவே வளவு கல்கடியாக பல்லடாவை படித்தது வீட்டில் இருக்கும்போது வீட்டிலேருந்து வர விட்டாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை இருந்தது. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க சார்பாக நல்லா சிகிச்சை எல்லோரும் டாக்டர்ஸ் எல்லாம் நல்லா கவனமாக பார்த்தாங்க. நல்லா சிகிச்சை. அப்புறம் ஸ்கூலுக்கு போனேன். ஸ்கூலில் ஹாஸ்பிட்டல் இருக்கும்பொழுதும் சார் எல்லாம் சொல்லிக் கொடுக்க வந்திருந்தாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல்லையும் எக்ஸாம் எழுதுகிறேன். அப்புறம் ஸ்கூலில் நான் எனக்கு விருப்பப்பட்ட ஸ்கூலில் படிக்க வச்சாங்க. அங்கேயும் தமிழ்நாடு எல்லோரும் பள்ளிக்கு நல்ல ஸ்கூலில் சேர்த்து அவ்வளோ மார்க்கு அங்கே சேவை ஸ்கூல் எல்லோரும். அப்புறம் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலால முதலமைச்சர் வர சொல்ல வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. அப்புறம் இங்கே வாழ்த்துக்கள் சொன்னாங்க. சார்பாக என் குடும்பத்து சார்பாக நான் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன். அப்புறம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களும் நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். மேலும் படிக்கிறதுக்கும் அவங்க மேலும் படிக்க நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் மேலும் இன்னும் படிப்பேன். அதனால் நான் இன்னும் படிக்கிற ஆசைப்படுகிறேன். என்ன சொன்னாங்க? என்ன படிக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க? பிகாம் முடிச்சுட்டு சிஏ பண்ணல இருக்கேன். பிகாம் முடிச்சுட்டு அங்கே இன்னும் மேற்கொண்டு படித்தேன். அது படியில் உதவி எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஆமாம் படிப்பு சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் பாதிக்கப்படுறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மாதிரி இதுவே எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். இதுவே வரக்கூடாது. இது மாதிரி இப்போ தம்பி இப்போ உங்களை தாக்குதல் நடத்துகிற பசங்களுக்கு இது மூலமாக என்ன சொல்லுங்கள்? அவளுக்கு இனிமே அப்படி பண்ணக்கூடாது. அங்கே பாருங்க. அதாவது இந்த மார்க் மூலயமா அந்த மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் எடுத்த அந்த மதிப்பெண் அவங்களும் இன்னும் கொஞ்சம் மேலே படிச்சுட்டு வரணும். இப்போ நீங்கள் உங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் இருந்தால் இன்னும் கூட அதிக ஸ்கோர் படிப்பீங்கன்னு ஐடியா இருக்கு. ஆமாம் இருக்குது. ஆமாம். இன்னும் கூட எவ்வளோ வாங்கியிருக்கீங்க? 530 540 வாங்கியிருக்கேன். நீங்களே எழுதியிருந்தா? ஆமாம் எழுதியிருந்தா அவ்வளோ வாங்கியிருக்கோம். ஆமாம். அதே உங்கள் ஊர்லேயே படிக்க போகிறீங்க? ஆமாம். இப்போ சொல்லுங்க அப்படியே. அங்கே திருநெல்வேலியில் சவரிய கல்லூரியிலே படிக்க போகிறேன். ஏன் சென்னை வரலாம்ல? சென்னை கூப்பிட்டு கூட சொல்லியிருந்தாங்க. பார்த்தா 3 பேருமே வரணும். அப்பா தகச்சு. ஓகே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.